எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் பாதம் பணிந்து வணங்குகிறேன். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வாங்கு வாழ மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும் ராஜநிலை டிவி ஜோதிடர். இன்றைய பஞ்சாங்கம். இன்னைக்கு என்ன விசேஷம் ஜோதிட குறிப்பின்னா, அந்த காலத்துல கேட்பாங்க, சார் பொண்ணு எடுக்கக்கூடிய இடத்துல குடும்பம் பெரிய குடும்பமா சின்ன குடும்பமா, அதே மாதிரி பையன் வீடு குடும்பம் பெரிய குடும்பமா சின்ன குடும்பமா அப்படின்னு மெயின் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா பொண்ணு எடுக்கக்கூடிய வீட்டில் அதிகமான நபர்கள் இருந்தால் என்ன நடக்கும், அதே மாதிரி பையன் வீடு பெரிய குடும்பமா இருந்தா போற இடத்துல பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. அதனால அந்த காலத்துல கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதுல அமைப்பு இருக்குன்னா ஜோதிடத்துறையில ஜாதகத்துல அந்த அமைப்பு உண்டு. ஆனா இன்னைக்கு மோஸ்ட்லி அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்னைக்குள்ள காலகட்டத்துல. சரி, அதை நம்ம நடுவில் பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம். உத்தராயண காலம், குரோதி வருடம், பங்குனி மாதம் 14ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இன்று 28/3/2025. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று மேற்கு சூலம். கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போறது சிறப்பு, மேற்கு நோக்கி போகிறதா இருந்தால். இன்று சதுர்தசி திதி, இரவு 7:30 மணி வரை, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, யோகம் சுப்பிரம், கரணம் சகுனி, சந்திராஷ்டம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்திற்கு. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கன்னி ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சந்திர பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் ராகு பகவான். மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 04, தவிர்க்க வேண்டிய எண் 36. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 08, தவிர்க்க வேண்டிய எண் 23. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 51, தவிர்க்க வேண்டிய எண் 70. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 54, தவிர்க்க வேண்டிய எண் 38. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 72, தவிர்க்க வேண்டிய எண் 49. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 41, தவிர்க்க வேண்டிய எண் 71. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 79, தவிர்க்க வேண்டிய எண் 78. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 92, தவிர்க்க வேண்டிய எண் 81. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 85, தவிர்க்க வேண்டிய எண் 75. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 95, தவிர்க்க வேண்டிய எண் 98. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 33, தவிர்க்க வேண்டிய எண் 15.
மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 29, தவிர்க்க வேண்டிய எண் 11. ஜோதிட குறிப்பு இன்னைக்கு, வரன் வரக்கூடிய இடம் பெரிய இடமா சின்ன இடமா? இப்ப ஆண் ஜாதகத்துல வந்து மனைவிங்கிறது சுக்கிரன். இந்த சுக்கிரன் நிற்கும் வீட்டுக்கு 1, 7, 2, 12. அதாவது இப்ப சுக்கிரன் வந்து மிதுன ராசியில் இருக்குதுன்னு வச்சுங்க. மிதுனம், அங்க மிதுனத்திலேயோ அல்லது நேர் 7ஆம் இடம் தனுசிலேயோ அல்லது மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் கடகம், 12ஆம் இடம் வந்து ரிஷபம், இதுல மற்ற கிரகங்கள் ஒரு 4 கிரகத்துக்கு மேல வந்துச்சுன்னா அங்க பெண்ணு வீடு பெரிய வீடு தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 4 கிரகங்கள், ஓகேங்களா? ரிஷபத்துல 2, கடகத்துல 1, தனுசுல 1, இந்த மாதிரி வந்துருச்சு, கூட்டினா 4 கிரகம் வந்துருச்சுனாவே கண்டிப்பா பெரிய குடும்பம். இங்க எங்க இந்த 1, 7, 2, 12 சுத்தமா கிரகமே இல்லைன்னா அவங்களோட குடும்பம் சிறிய குடும்பம், ஓகேங்களா? இப்ப இதே பெண் ஜாதகத்துல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பெண் ஜாதகத்துல செவ்வாய் நிற்கக்கூடியது கணவனை குறிக்கக்கூடியது. இப்ப செவ்வாய் சிம்மத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், ஒன்று சிம்ம ராசியிலையோ அதுக்கு நேர் 7ஆம் இடம் கும்ப ராசியிலையோ, அதுக்கு சிம்ம ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடம் கடகத்தில், இந்த 4 ராசியில கிரகங்கள் இல்லைன்னா வரக்கூடிய கணவர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிறிய வீடு, அதாவது அங்கே வந்து ஆட்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. இதுல கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அது பெரிய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. காமனா வந்து பார்த்தீங்கன்னா இது பிருகுநந்தி நாடி முறையில், ஓகேங்களா? பராசர முறையில் வந்து எப்படின்னா, லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடம் தான் வாழ்க்கை துணை. அது ஆண் ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதகமா இருக்கட்டும், ஓகேங்களா? அந்த 7ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதுக்கு 1, 7, 2, 12 கிரகம் அதிகமா 4க்கு மேல அதிகமா இருந்தால் பெரிய குடும்பம், இல்லைன்னா சிறிய குடும்பம். சார் கொஞ்சம் புரியல, குழப்பமா இருக்கு அப்படிங்கிறது உங்க கண்ணில் பார்த்தாவே தெரியுது. இப்போ ஒரு பையன் வந்து கடக லக்னம், நேர் 7ஆம் இடம் மனைவியை குறிக்கக்கூடியது. கடக லக்னத்துக்கு நேர் 7 வந்து மகரம். மகரம்ங்கிறது சனி பகவான் ஓடுது. இந்த சனி பகவான் துலாம் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ துலாத்துல கிரகம் இருக்கணும், அல்லது 2ஆம் இடங்கிறது விருச்சகம், அல்லது 7ஆம் இடம்ங்கிறது மேசம், அல்லது 12ஆம் இடம் கன்னி. இந்த 4 ராசிக்குள்ளார கிரகங்கள், அதாவது சூரியன் இருக்கலாம், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, ராகு, கேது, எது வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகமும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பெரிய குடும்பம். அது கம்மியாக இருக்கு, 4 கீழே வந்துட்டாவே சின்ன குடும்பம் தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த நாள் இனிய நாளா அமைய நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.